Everyone, welcome to Code with Haripriya. In this video, we are going to learn HTML basics. இப்போ HTML னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். HTML அப்படின்னா Hypertext Markup Language. அதாவது ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்ண யூஸ் பண்றதுக்கு பேசிக்கா இருக்கிற லாங்குவேஜ் தான் HTML. இப்போ நம்ம குரோம்ல ஆர் எட்ஜ்ல வந்துட்டு ஓபன் பண்ற வெப்சைட் எல்லாமே HTML பேஜ் தான் நம்ம கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இது வந்துட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. இது வந்துட்டு மார்க்அப் லாங்குவேஜ். மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சரா செட் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் இது வந்துட்டு மார்க்அப் லாங்குவேஜ். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்குன்னா அது பேசிக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். மேல பாத்தீங்கன்னா நேவிகேஷன்ஸ் இருக்கும். கீழே பாத்தீங்கன்னா கண்டென்ட்ஸ் இருக்கும். அதுக்கு கீழே லாஸ்டா பாத்தீங்கன்னா ஃபோட்டோ இருக்கும். இது வந்துட்டு ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். அதுதான் வந்துட்டு இங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏன் HTML யூஸ் பண்றோம், HTML என்ன பண்ணும், இதுதான் நான் முன்ன சொன்ன மாதிரி தான். இது வந்துட்டு ஒரு வெப்பேஜோட ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி HTML வந்துட்டு நார்மல் நம்ம பைத்தான், ஜாவா அந்த மாதிரி இருக்காது. இது வந்துட்டு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். வெறும் டேக்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு பண்ண போறோம். டேக்ஸ்க்குள்ள தான் நம்ம கண்டென்ட்ஸையும் நம்ம போட போறோம். அதனால இது வந்துட்டு ஈஸி டு லேர்ன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா HTML-ஓட பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ HTML பொறுத்த வரைக்கும் ஹெட்டிங், பேராகிராஃப் அப்படின்னு நிறைய நம்ம கிரியேட் பண்ண முடியும். இதுல நிறைய லிங்க் கிரியேட் பண்ணலாம், இமேஜஸ் கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி நமக்கு வேணுங்கிற மாதிரி ஃபார்ம், டேபிள் இது எல்லாமே நம்ம HTML-லே நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இப்போ ஹெட்டிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை, டைட்டில் தான். இப்போ பேராகிராஃப் அப்படிங்கிறது என்ன பண்ணோம்னா நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ண முடியும். அதே மாதிரி இமேஜஸ்க்கு இமேஜ் அப்படிங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டேபிள் ஃபார்ம் பண்ணலாம். டேபிள்குள்ள நம்ம வேணுங்கிற கண்டென்ட்ஸ் போடலாம், ஃபார்ம் பண்ணலாம். கூகுள் ஃபார்ம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த ஃபார்ம் வச்சு தான் என்ன பண்ணாங்க கிரியேட் பண்ணாங்க. இதுலயே நிறைய டேக்ஸ் இருக்கு. நம்ம ஒன்னொன்னா செப்பரேட்டா நம்ம பார்க்கலாம். இப்போ சிம்பிளா கோட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம இதுல பார்க்க போறோம். இப்போ டாக் டைப் அப்படின்னா என்ன? டாக் டைப் அப்படின்னா இப்போ டாக்குமெண்டோட டைப், அதாவது HTML என்ன டைப்ல இருக்கு அப்படிங்கிறத ப்ரௌசருக்கு சொல்லும். நம்ம பேசிக்கா இப்போ யூஸ் பண்றது HTML5. இப்போ இது எதுக்குன்னா பேஜை கரெக்டா ரெண்டர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து HTML, இதுதான் மெயின் ரூட் எலமெண்ட்னு சொல்லுவோம். இதுக்குள்ளதான் என்ன பண்ண போறோம்னா நம்ம ஹோல் கண்டென்ட்டுமே இதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்றப்ப HTML அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஹெட்டுக்குன்னா ஒன்றும் இல்லைங்க, இது ஹெட்டர் செக்ஷன். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம டைட்டில், மெட்டா டேட்டா, CSS லிங்க் எல்லாமே இதுக்குள்ளதான் நம்ம போட போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா டைட்டில் என்னன்னா ப்ரௌசருக்கு டேப் மேல பாக்குறோம்ல, அதுதான் என்னதுன்னா டைட்டில்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்லாஷ் போட்டு ஹெட்ன்னு இருக்குல்ல, ஸ்லாஷ் போட்டு ஹெட்ன்னு போட்டோம்னா இதெல்லாம் க்ளோஸ்ன்னு அர்த்தம். அதாவது ஹெட்டர் செக்ஷன் க்ளோஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அடுத்து ஓப்பன் டேக் மாதிரி இருக்கு அப்படிங்கிறது, இது எல்லாமே ஓப்பன் டேக் தான். இது எல்லாமே இது பாடி, இதுக்குள்ளதான் என்ன பண்ண போறோம், நம்ம கண்டென்ட்லாம் நம்ம போடுவோம். அதே மாதிரி /HTML /பாடி /ஹெட் அப்படிலாம் வந்துச்சுன்னா, /டைட்டில் அப்படிலாம் இருந்ததுன்னா க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ காமனா நம்ம யூஸ் பண்ற டேக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். H1னா ஹெட்டிங். H1 மொத்தம் நிறைய ஹெட்டிங்ஸ் இருக்கு டைப். H1 அப்படிங்கிறது தான் பிக்கர் டெக்ஸ்ட். அடுத்து பேராகிராஃப் பார்ப்போம். பேராகிராஃப் P அப்படிங்கிற டேக் யூஸ் பண்றோம். இமேஜுக்கு இமேஜ் டேக் IMGன்னு யூஸ் பண்றோம். லிங்க்குக்கு ஏங்கிற டேக் யூஸ் பண்றோம். ஓகே, இப்போ நீங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், என்னென்ன இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி நம்ம பண்ற கோடை எப்படி நம்ம வியூ பண்றது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்க போறோம்.